வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. 2026 வருஷத்தோட முதல் மாதம் ஜனவரி மாதம் பிறந்தாச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்க போகுது? அதிர்ஷ்டம் கதவை தட்டுமா, இல்லை கொஞ்சம் இழுபறியாக இருக்குமா? முக்கியமாக இந்த மாதம் உங்கள் ராசிக்குள்ள ஒரு பெரிய கிரக யுத்தமே நடக்குது. ஒரே வீட்டில் 4 கிரகங்கள் உட்காந்துட்டாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் மாத கடைசியில் நான் சொல்ல போகிற அந்த முக்கியமான பரிகாரம் உங்களுக்கு புரியும். முதல்ல கிரகங்கள் இப்போ எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். மாத ஸ்டார்டிங்கில் உங்கள் ராசியிலேயே, அதாவது 1ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய்னு 4 பேர் ஒன்றா கைகோத்து நிற்கிறாங்க. 3ல் ராகு, 4ல் சனி. இது அர்த்தாஷ்டம சனி காலம். 7ல் குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறாரு. 9ல் கேது. ஆனால் ஜனவரி 15க்கு பிறகு சீன் அப்படியே மாறுது. ராசியில் இருந்த இந்த 4 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு மாற போகிறாங்க. இதுதான் இந்த மாதத்தோட ஹைலைட்டே. இப்போ ஒவ்வொரு ஏரியாவாக பார்க்கலாம். ஜனவரி 1 முதல் 15ஆம் தேதி வரைக்கும் மாதத்தோட முதல் பாதி உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. சூரியன்னாலே அதிகாரம், செவ்வாய்னாலே வேகம். இந்த 2 நெருப்பு கிரகங்களும் ஒன்றா இருக்கிறதுனால உங்கள் உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்கும். எதையும் சாதிப்போம்ன்ற ஒரு வேகம் வரும். ஆனால் கவனிங்க, ராசியில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கோபம் மூக்கு மேலே வரும். தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட எரிஞ்சு விட வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது தான் சரிங்கிற பிடிவாதம் வரும். இதனால் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். சுக்கிரனும் புதனும் கூட இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் ஒரு சாதுரியம் இருக்கும். ஆனால் இந்த சாதுரியத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் உஷ்ணம், தலைவலி, தலபாரம், டென்ஷன் இப்படி வரலாம். சரி, இவ்வளவு டென்ஷன் தரும் கிரகங்கள் ராசியில் இருக்க இது கெட்டது செஞ்சிடுமோன்னு பயப்படாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுதான் தனுசு ராசிக்கு இந்த 15 நாளில் கிடைக்க போகிற பெரிய வரம். ராசியில் இருக்கிற கிரகங்கள் உங்களை உசுப்பேற்றி விட்டாலும் குருவோட பார்வை உங்கள் மேலே படுறதுனால நீங்கள் தப்பான முடிவு எடுக்க மாட்டீங்க. பெரிய ஆபத்துகள் வராமல் குரு தடுத்து நிறுத்துவார். குறிப்பாக சமூகத்தில் உங்கள் கௌரவம் குறையாமல் குரு பார்த்துப்பார். வேலையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஒரு பெரிய மனுஷர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த முதல் 15 நாளில் புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாங்க. இதனால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பேச்சு மற்றவங்கள கவரும். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேலதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்த சொன்னால் கூட அது சண்டைக்கு வர மாதிரியே மற்றவங்களுக்கு தோணும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள், டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணுறதுல கொஞ்சம் இழுபறி இருக்கலாம். ஆனால் 3ல் ராகு இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கடைசியில் வெற்றியில் தான் போய் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 15 நாளில் உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கண்ணில் எரிச்சல், அதிகப்படியான தலைவலி அல்லது இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கொஞ்சம் மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கோங்க. காரமான உணவு வகைகளை குறைச்சிட்டு நிறைய தண்ணீர் குடிங்க. குடும்பத்தில் 4ல் சனி இருக்கிறதுனால வீட்டில் ஒரு சின்ன டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மாவுக்கு கால்வலி அல்லது முதுகுவலி வரலாம். வண்டி வாகனங்களில் போகும்போது மெதுவாக போங்க. 7ல் குரு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் கோவப்பட்டால் கூட அவங்க விட்டு கொடுத்து போவாங்க. அந்த உறவுக்கு மதிப்பு கொடுங்க. அடுத்தது ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே இந்த 4 கிரகங்களும் உங்கள் 2ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 2ஆம் இடம்னா என்ன? தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2ஆம் பாதி ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். கையில் காசு புழக்கம் அதிகமாகும். சுக்கிரன் 2ல் இருக்கிறதுனால ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. ஆனால் ஒரு சின்ன வார்னிங், 2ல் சூரியனும் செவ்வாயும் சேர்றதுனால வாக்கு கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்த சொன்னால் கூட அது மற்றவங்களுக்கு பெரிய தப்பாக தெரியலாம்.
குறிப்பாக குடும்பத்தில் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ வரவிடாதீங்க. குரு 7ல் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் காத்துட்டு இருக்கு. 4ல் சனி இருக்கிறதுனால அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீடு மாற்றம் அல்லது வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன ரிப்பேர் வரலாம். ஆனால் 3ல் ராகு இருக்கிறது உங்களுக்கு பெரிய பலம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கிற தைரியம் உங்களுக்கு தானாகவே வரும். 9ல் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும். ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஒரு தேடல் வரும். ஏதாவது ஒரு புனித பயணம் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. கண்டிப்பாக மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஃபாரின் கனவு. எப்படியாவது வெளிநாடு போயிடணும், அங்கே போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன சொல்லுது? ஜாதகத்தில் வெளிநாட்டுக்கு அதிபதி யார்? உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் இப்போது உங்கள் ராசியிலேயே ரொம்ப பலமாக இருக்கிறாரு. இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எடுக்கிற வெளிநாட்டு முயற்சிகள் இப்போது சூடு பிடிக்கும். விசாவுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதிக்கு முன்னாடி நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ட் ஆன விசா கூட இப்போது அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பெட்டி படுக்கையை ரெடி பண்ணி வைங்க. செவ்வாய் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கொடுப்பாரு. ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அல்லது டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஆன்சைடு வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். 3ல் ராகு இருக்கிறதுனால புது இடத்துக்கு போய் ஜெயிக்கிற தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் அட்மிஷன் கைகூடும். 9ல் கேது இருக்கிறதுனால சிலருக்கு ஆன்மீக பயணம் அல்லது ஆராய்ச்சி சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் அமையலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயம், 4லே சனி இருக்கிறதுனால உங்கள் வீடு ஊரை விட்டு பிரிஞ்சு போகிறதுல ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அடுத்தது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. இப்போ தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிற ஒரு பகுதிக்கு வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் காதலில் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்க போகுது. ஏன்னு கேட்குறீங்களா? உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்காங்க. சுக்கிரன்னா அன்பு, செவ்வாய்னா வேகம். இந்த 2 பேரும் சேரும்போது காதலில் ஒரு புது வேகம் பிறக்கும். புதுசாக காதலிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. நீங்கள் மனசில் நினச்சவங்க கிட்ட காதலை சொல்ல இது சரியான காலம். ஆனால் ஒன்று, ராசியில் சூரியன் இருக்கிறதுனால ஈகோவை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். நீங்கள் ரொம்ப பொசசிவாக நடந்துப்பீங்க. அது உங்கள் பார்ட்னருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அடம்பிடிக்காமல் அவங்க சொல்கிறதுக்கும் கொஞ்சம் காது கொடுங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் பலமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. இதுதாங்க உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸு. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் குருவோட அருளால் அது உடனே சரியாயிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி முதல் வாரத்திலேயே குழந்தை பாக்கியம் சம்பந்தமான நல்ல செய்திகள் வர வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. 7ல் குரு இருக்கிறதுனால பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட ஒன்றா சேரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்கள் 2ஆம் இடத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது காதலில் என்ன செய்யும் தெரியுமா? காதலை கல்யாணமாக மாற்றுறதுக்கான பேச்சுகள் அப்போது தான் நடக்கும். வீட்டில் உங்கள் காதலை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஜனவரி 15க்கு மேலே சொல்லுங்கள். ஆனால் பொறுமையாக சொல்லுங்கள். ஏன்னா 2ல் செவ்வாய் இருக்குது. அவசரப்பட்டு பேசி குடும்பத்தில் சண்டையை இழுத்து விட்டுறாதீங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான். ஆனால் இந்த மாதம் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் குணத்தால் காதலில் சொதப்பிடாதீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட பண வரவுகள் 15ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப அமோகமாக இருக்கும். ஃபாரின் கரன்சியில் சம்பாதிக்கிறவங்களுக்கு பணமழை தான் உங்களுக்கு. போங்க. சிறப்பு பரிகாரம். காதலில் ஜெயிக்கவும் வெளிநாட்டு வாய்ப்பு தடையின்றி கிடைக்கவும் இந்த ஜனவரி மாதம் இன்னும் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டியது, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இது உங்கள் காதலில் இருக்கிற விரிசல்களை சரி பண்ணும். அதே போல் வெளிநாடு போக முயற்சி பண்ணுறவங்க தினமும் காலையில் துர்க்கை அம்மனை நினச்சி ஓம் துர்காயை நமகன்னு 18 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும்.
முக்கியமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு வெண்ணெய் காப்பு சாத்துங்க. அந்த அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் குறைஞ்சி உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தொடக்கமாக இருக்க போகுது. உங்களுடைய உழைப்பும் நிதானமான பேச்சும் இருந்தாலே போதும். நீங்கள் தான் இந்த மாதத்தோட வின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.